சார் வணக்கம். நல்லா இருக்கலாம் சார். பெரியவர்கள் பாபு சார். சார் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்கள் ரொம்ப நாள் நீண்ட ஆயுளோட நல்ல உடல்நலத்தோட இருக்கிறதுக்கு கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சார். எங்களை மாதிரி வெறும் நம்பிக்கை மட்டும் வச்சு ஒரு பிஸ்னஸ்க்கு உள்ள நுழைஞ்சோம். ஆனால் வெறும் நம்பிக்கை மட்டும் பத்தாது, அதுக்கு சில விஷயங்கள் வேணும். தொழில் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தாண்டி எக்ஸ்போர்ட் அப்படி நிறைய விஷயங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க சார். ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை வச்சு இன்னைக்கு நாங்கள் வியாபாரத்தில் நான் இப்போ கிட்டத்தட்ட இப்போதான் சார் நான் ஐஏ கோடு இருக்கிற நிலைமைக்கு வந்திருக்கேன். 5 years எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன் சார். நமக்கு ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் சரி பண்ணி வச்சுருக்கோம். ஐயக்கோடு இன்னொரு தீபாவளி முடிஞ்சு வந்துருக்கு சொல்லியிருக்காங்க சார். வந்த உடனே ஃபுல் ஃப்ளெக்ஸில் எல்லாமே ஆரம்பிச்சிருவோம் சார். ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த பாடங்கள், அதை நாங்கள் ஒரு நோட்டாக எழுதி வச்சது ஏதோ ஒரு கீதாபதேச நோட்டு மாதிரி தான் சார் இருக்குது. அது கிளாஸில் நாங்கள் எழுதும் போது தெரியல அது இவ்வளோ வேல்யூபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏதோ சொல்லியிருக்கீங்க, அதை நம்ம எழுதணும் அப்படின்னு எழுதணும். அது இன்னைக்கு இவ்வளோ வேல்யூபுளாக இருக்கும்னு எங்களுக்கு தெரியல சார். எங்களுக்கு ஒரு கீதா உபதேசம் இங்கே சொன்ன மாதிரியும் அது பகவத்கீதை மாதிரி எங்களுக்கு சொன்னீங்க. அதை தாண்டி அது ஒரு டிக்ஷனரி மாதிரி. டிக்ஷனரியில் ஏதாச்சும் ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல உடனே பெரட்டி பார்ப்போம். அது மாதிரி இன்னைக்கு ஏதாவது ஒரு இடத்துல இன்னைக்கு ஒரு மேனுஃபேக்சரையோ இல்லை பையரையோ இல்லை ஒரு பேங்கிங்கோ எதை பார்க்க போகிறோமோ அன்னைக்கு டேட் எடுத்து அதை திருப்பி பார்த்தா அதுக்குரிய ஆன்சர் இதுலேயே இருக்கும். இதை பார்த்துட்டு போய் ஒவ்வொரு விஷயம் நாங்கள் சிறப்பாக இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கோம் சார். தொழில் பண்ணும்போது அடுத்தடுத்து என்ன சந்தேகங்களும் என்ன வருமோ அப்படின்னு யோசிக்கும் போது அதை தாண்டி எந்த நேரத்தையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு சதீஷ் சார் இருக்காரு அப்படிங்கிற ஒரு மன தைரியம் இருக்குது சார். நாங்கள் எக்ஸ்போர்ட்டில் முன்னேறி இருக்கிட்டு இருக்கோம் சார். எங்களுக்கு எந்த நேரமும் எங்களுக்கு கூட இருப்பீங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது சார். கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க. ஏன்னா எல்லாருமே வார்த்தையில் தான் சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் வார்த்தையில் இது வரைக்கும் சொன்னதில்லை. நைட்டு 1 மணிக்கு கேட்டால் கூட நீங்கள் உடனே அதுக்குரிய பதில் நீங்கள் சொல்லுவீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு சின்ன உதாரணத்தோடு சொல்லிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். எங்களுடைய ஆடிட்டர்கிட்ட ஒரு 2-3 பேர் ஐஏ கூட எடுக்க வந்தாங்க. எல்லாரும் சார் ஐஏ கூட எடுக்கணும், எனக்கு இது எடுத்து கொடுங்க, அதை எடுத்து கொடுங்க, என்ன செய்யணும் ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒன்றா கேட்குறாங்க. அவர் இது எடுக்கணுங்க இது எடுக்கணும்னு சொல்கிறாரு, ஆர்டரா சொல்கிறாரு. அப்படிங்களான்னு கேட்குறாங்க. நான் போய் ஐஏ கூட எடுக்க போகும்போது உட்காரும்போது, சார் எனக்கு ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி பண்ணுங்க, கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன், அவரோட எல்யூடி போடுங்க, அதுக்கடுத்து டிஜிட்டல் சிக்னேச்சர் வாங்க, ஐஏ கொடுவாங்க அப்படின்னு ஆர்டரை நான் சொல்லும் போது அவர் நம்மளை பார்க்கும்போது ஒரு பெருமையாக இருக்குது சார். அது இதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது, இதை நான் மட்டும் எடுத்துக்கிட்டது சார். இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் இப்போ ஆரம்ப ஸ்டேஜ். அடுத்தது உங்கள்கிட்ட நான் சக்ஸஸ் ஸ்டோரியோட நாங்கள் ஆசைப்படுறோம் சார். கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் எங்களுக்கு உறுதுணையாகவும் பக்கபலமாக இருப்பேன்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். நீங்கள் 100 ஆண்டு காலம் வாழ்வு கடவுளை வேண்டிக்கிறேன் சார். நன்றி.